ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் உண்டு. ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் உண்டு. அடையாளங்கள் ஒரு மனிதனின் தனித்துவமான ஒன்று. உதாரணத்திற்கு, மருத்துவர்கள் எப்பொழுதும் வெள்ளை நிறத்தில் ஒரு கோட் அணிந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். அந்த வெள்ளை நிறத்திற்கு பின்பு ஒரு பெரிய அடையாளம் உண்டு. காரணம் என்ன? அந்த நாட்களில் 19வது நூற்றாண்டுகளில் மருத்துவத்தை பற்றி அநேக காரியங்கள், கற்பனை கதைகள் இருந்தது. ஒருவேளை ஒரு சரீரத்தில் ஒரு வியாதி என்றால் அதற்கு இது காரணம், இந்த காரியங்கள் காரணம் என்று அநேக கட்டுக்கதைகள் இருந்தனவாம். அறிவியல் பூர்வமாக மக்கள் அன்று சிந்திக்கவில்லை. ஆனால் இந்த மருத்துவர்கள் அணிந்த வெள்ளை நிற கோட் என்பது ஒரு அடையாளத்தை கொடுத்தது. உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், இந்த வியாதிக்கான அறிவியல் காரணங்களை நாங்கள் உங்களுக்கு கற்பித்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறோம் என்று அறிவிப்பதற்காக வெள்ளை நிற கோட் அணிந்திருந்தார்களாம். அதே போல நீதிமன்றங்களில் வழக்காடுகிற வழக்கறிஞர்கள் நாம் பார்த்திருப்போம், எல்லாம் கருப்பு நிறத்தில் ஒரு கோட் அணிந்திருப்பார்களாம். காரணம் என்ன? இவர்களெல்லாம் தங்களை நீதிக்கென்று அர்ப்பணித்து கொண்டவர்கள். இதை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக கருப்பு நிறத்தில் கோட் அணிந்தார்களாம். பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அடையாளங்கள் உண்டு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுவார், மோசே, இந்த கோலை உன்னுடைய கையில் பிடித்து கொண்டு செல், இந்த கோலை வைத்து நீ அடையாளங்களை செய்வாய். மோசேக்கு அடையாளமாக ஒரு கோல் கையில் கொடுக்கப்பட்டதாம், அல்லது இந்த மோசே ஒரு கோலை தன்னுடைய கையில் அடையாளமாக பிடித்து வைத்திருந்தார். ஏன் அந்த கோலை பிடித்து வைத்திருந்தார்? காரணம், ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயினிடத்தில் அநேக காரியங்களை பேசினார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எகிப்துக்கு செல், நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், அற்புதங்களையெல்லாம் செய்வேன், எகிப்திற்கு செல் என்று சொன்னார். ஆனால் மோசேயால் எதையுமே நம்ப முடியவில்லை. ஆண்டவரே, என்னை கொண்டு எப்படி அற்புதங்களை செய்வீர்? நம்ப முடியாத மோசே. எனவே ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை எடு, அந்த கோலை வைத்து நான் அற்புதங்களை செய்வேன், இந்த கோலை எடுத்துக்கொண்டு நீ எகிப்துக்கு போ. ஒருவேளை இந்த கோல் மோசேயின் கையில் ஒரு அவிசுவாசத்தின் அடையாளமாக, நம்பிக்கையில்லாத ஒரு எண்ணத்தின் அடையாளமாகத்தான் இருந்தது. மோசே அதை எடுத்துக்கொண்டு அப்படியே எகிப்திற்கு சென்றிருப்பார். அப்படியே போகும் வழியிலெல்லாம் இந்த கோலை தரையில் போட்டிருப்பார். அற்புதம் நடக்கிறதா பரிசோதித்து பரிசோதித்து பார்த்திருப்பார். பாருங்கள், எவ்வளவு அவிசுவாசம்! அந்த கோல் ஒரு அவிசுவாசத்தின் அடையாளமாகத்தான் மோசேயின் கையில் இருந்தது. ஆண்டவர் என்னோடு பேசினார் என்பதை நம்ப முடியாத ஒரு அடையாளமாகத்தான் மோசேயின் கையில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆனால் அநேக நேரத்தில் நாமும் அவிசுவாசத்தின் அடையாளங்களை அல்லது பாவத்தின் அடையாளங்களை, நம்பிக்கையில்லாத தன்மையின் அடையாளங்களைத்தான் நாம் காண்பித்து கொண்டிருக்கிறோம் நம்மை பார்க்கிறவர்களுக்கு. ஒருவேளை வியாதி நீங்குவதற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், வாக்குத்தத்தங்களை பெறுகிறோம். ஆனால் நாம் பேசும் பொழுது நம்பிக்கையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம். பாருங்கள், என்னுடைய வியாதி எப்பொழுது சுகமடையும்? அநேகரிடத்தில் பேசும் பொழுது ஒருவேளை நம்பிக்கையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம். நம்முடைய அடையாளம் முக்கியமானது. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அநேகரிடத்தில் பேசும் பொழுது நம்முடைய ஆசீர்வாத குறைவுகளை பற்றி பேசுகிறோம். எந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிறோம்? எந்த அடையாளத்தை அநேகருக்கு காண்பிக்கிறோம்? ஒருவேளை நீங்களும் உங்களுடைய அடையாளத்தை, நம்பிக்கையின் அடையாளத்தை, ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதின் அடையாளத்தை அநேகருக்கு காண்பியுங்கள். நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுங்கள். ஆண்டவர் உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை நீர் அடையாளங்களாக வைத்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக வைத்திருக்கிறீர், நம்பிக்கையின் அடையாளங்களாக வைத்திருக்கிறீர், உம்முடைய அடையாளங்களாக வைத்திருக்கிறீர். அதையே நாங்கள் அநேகருக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அநேகர் கண்டுகொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.